கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உயர்த்துகிற ஒரு உயர்வு ஒரு மனிதனுக்கு தேவை. எல்லா மனிதரும் விரும்புவது ஒரு உயர்வு. எப்படி ஆகியும் வாழ்க்கையில் ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் விரும்புகிறார்கள். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயர்வை விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த உயர்வு தேவ நியமத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிறது போல் கண்கள் காண்ற அந்த உயர்வு அல்ல. தேவன் உயர்த்துகிற உயர்வு வித்தியாசமாக இருக்கும். அந்த உயர்வு பர்மனெண்ட்டாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். அது எல்லைகள் பசுமையாக செழிப்பாக இருக்கும். கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கணும். விசேஷமாக ஏற்ற காலத்தில் ஒரு உயர்த்துவார். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கிறோம். அவர் கொடுக்குற ஏற்ற உயர்வு, நமக்கு ஏற்ற உயர்வை அவருடைய சித்தத்தின்படி நமக்கு நல்ல நன்மைகளை கிடைக்கும்படியாக உயர்வை கட்டளையிடுகிறார். இப்போ இந்த உயர்வு மிக முக்கியமானது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு உயர்வு தேவை. அவங்க என்ன ப்ராசஸில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி. அப்போது ஒரு உயர்வை பெறுவதற்கு மனிதர்கள் பலவிதமான முயற்சிகளை உலகத்தில் செய்கிறாங்க. கிரமம் தவறி நியாயத்தை தவறியும் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியது நியாயமாக, கிரமமாக, உத்தமமாக, உண்மையாக அந்த உயர்வுக்கு பாடுபடணும், இப்போ போராடணும். ஆனால் அந்த உயர்வை கர்த்தர் கொடுப்பார். வீண் போராட்டம்லாம் வராது. இந்த உலகத்தார் படுற போராட்டம் மாதிரிலாம் இல்லாமல் கர்த்தர் கொடுக்குற உயர்வு உங்களுக்கு அந்த ஏற்ற காலத்தில் வரும் பொழுது, அவருடைய பலத்தில் கரத்தில் நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது அது நல்ல நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வசனத்தை நம்புவோம், கர்த்தருடைய சமூகத்தில் சார்ந்திருப்போம், நியாயமாக காரியங்களை நடப்பிப்போம். நிச்சயமாக அவர் உயர்த்துவார். இந்த நாளில் ஒரு நன்மையை உங்கள் வாழ்க்கையில் தருவார். ஆமென். அல்லேலூயா.